வணக்கம் நண்பர்களே. விகடனில் செப்டம்பர் மாத இதழில் மிக முக்கியமான ஒரு செய்தியை தரவுகளாக விகடன் நிர்வாகம் கொடுத்திருக்கின்றது. மிருதுளா எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ் மாநில பொறுப்பாளராக 55 ஆண்டு கால வரலாற்றில் முதலாக ஒரு பெண் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதை மிக சிறப்பான ஒரு பேட்டியோடு விகடன் வெளியிட்டுள்ளது. என்னன்னா, நீண்ட நெடுங்காலமாக மாணவர் சங்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு இயக்கங்களின் மாணவர் சங்கங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐயின் மாநில தலைவராக ஒரு பெண் பொறுப்பாளராக மிருதுளா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் குடியரசு முன்னணி இதை வரவேற்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வீட்டின் ஒரே பெண்ணான மிருதுளா இந்த பொறுப்பில் வந்திருப்பது என்பது மிக முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு செய்தியை, மிக முக்கியமான செய்தியை இப்பொழுது சொல்கின்றார். தேர்தல் ஜனநாயகம் என்பதே இப்பொழுது கேள்விக்குறியாகின்றது. தேர்தல் ஒழுங்காக நடக்குமா? வாக்காளர்கள் எண்ணிக்கை வித்தியாசப்படுமா? வாக்கு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இந்தியா முழுக்க எழும்பியிருக்கிற இந்த சூழலில் மிருதுளா ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவதில்லை என்று ஒரு மிக முக்கிய செய்தி கூறுகின்றார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் பல மாநிலங்கள் தேர்தல் நடத்தியிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தலை நடத்துவதில்லை என்ற ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்கின்றார். 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளாக மாணவர் சங்க தேர்தல் நடத்தப்படுவதில்லை, நிர்வாகம் அனுமதிப்பதில்லை என்று கூறுகின்றார். இப்போ என்னென்னா, ஜனநாயகம் என்பதே மாணவர்களிடம்தான் தோன்றுகின்றது. 18 வயசு 18 வயசிலே மாணவர்கள் அரசியல் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக தேர்தல் நடத்தாமல் இருப்பது நிறுவனமாகின்றது. எனவே தமிழக அரசு விரைந்து தேர்தலை, மாணவர் சங்க தேர்தலை, மாணவர் பேரவைத் தேர்தலை கல்லூரியில் நடத்த வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். மிருதுளாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.